ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம M215 வந்து எப்படி வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். M215 ஆல்ரெடி சூப்பரான மைலேஜை கிளைம் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை கொடுக்குற மைலேஜே வந்து லாங் டேர்முக்கு எப்படி ஸ்டேபிளாக கொடுக்க வைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ரெகுலராக வந்து ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அது என்னென்னு சொல்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் MT வந்து சூப்பராக மைலேஜ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து 2 வீல்லையும் வந்து டயர் ப்ரெஷர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 29 கம்பெனி ரெக்கமெண்டட். அதே மாதிரி டயர்ஸ் வந்து தேஞ்சிருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதனாலையும் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். பேக்லையும் அதே தான், சேம் கண்டிஷன் தான். பேக்லேயும் டயர் தேஞ்சிருந்தால் சேஞ்ச் பண்ணிடுங்க. டயர் ப்ரெஷர் வந்து 33 வச்சுருங்க, கம்பெனி ரெக்கமெண்டட். தென் செயின் ஸ்ப்ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து செயினை க்ளீன் பண்ணிவிட்டு லூப் பண்ணிடுங்க. இதை வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் வந்து மைலேஜுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நம்மளோட இன்ஜின் ஆயில் வந்து எவ்ரி 3000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதோட ஆயில் ஃபில்ட்ரு சேர்த்து சேஞ்ச் பண்ணிடுங்க. தென் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஹையர் RPMஸில் வந்து வண்டியை ரொம்ப நேரம் ரெவ் பண்ணி ஓட்டாதீங்க. அதனால் மைலேஜ் ட்ராப் ஆகும். அண்ட் வந்து 2000-3000 RPMல இருக்கிறப்ப வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து இன்னும் ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் ஆகும். அதனால் மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய்.